வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை மாவு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாவில் நம்ம இடியாப்பமும் பண்ணலாம். இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுலாம் நம்ம 2 விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு 1 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 1 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு பரவலாக நல்லா காய வச்சுடுங்க. ஃபேன் காற்றுலையோ அப்படி இல்லைன்னா நிழல்லையோ நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். வெயிலில் போடாதீங்க, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. அதோடைய ஈரப்பதம் போயிருக்கணும். ஆனால் அரிசியில் வந்துட்டு அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். நம்ம கையில் தான் அந்த ஈரம் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபேன் காற்றுல போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் தாராளமாக விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா அரிசி தான் ஈரம் இருக்கும். நம்ம கையில் வந்துட்டு அந்த ஈரம் தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு காஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க, 1 கிலோ அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது எல்லா அரிசியும் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு மாவு சலிக்கிற ஜல்லடியை வச்சுட்டு நம்ம அரைச்ச மாவையும் எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டிலே அரைக்கும்போது அதில் வந்துட்டு சின்ன சின்ன அந்த குருணையெல்லாம் வந்துட்டு அடியில் இருக்கும். அதையும் நம்ம திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இன்னொரு முறை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மீதி இருக்கிற குருணையும் ஒரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திரும்பவும் சலிச்சிட்டு நம்ம இந்த மாவு கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த மாவு வந்துட்டு நல்லா நைஸாக தயாராகிட்டுருக்கு. அதில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம அந்த பிடிச்சி பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த மாவை வந்துட்டு நல்லா கடாயில் போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வாட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதோடய ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த மாவும் வந்துட்டு கெட்டு போகாமல் நமக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற மாவை இந்த சூடில் போட்டு வாட்டும்போது அந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதே மாவில் நீங்கள் இடியாப்பம் பண்ணாலுமே ரொம்பவே சாஃப்டாக நல்லா வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த கலர் மாதிரி கருகிடக்கூடாது. மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த அரிசி மாவோடைய வாசனை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக நல்லா வரும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா உதிரியாக இருக்கணும். நல்லா சூடாகவும் இருக்கும் மாவு. நல்லா கலக்கலன்னு அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கணும். அந்த பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறும்போது அந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பால் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். நீங்கள் கையால் ஜஸ்ட்டு அதை உடச்சி விட்டிங்கனாலே ஈஸியாக நல்லா உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நம்ம வாட்டி எடுத்துருக்கிற மாவை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு வெதுப்பான தண்ணி விட்டு நீங்கள் பிடி கொழுக்கட்டை செஞ்சாலும் செய்யலாம், இல்லை பூரணம் வச்ச கொழுக்கட்டை செஞ்சாலும் செய்யலாம், இல்லை இடியாப்பம் வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக வேணுனாலும் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டும் கூட பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இந்த மாவை பயன்படுத்தி நம்ம பிடி கொழுக்கட்டையோ இல்லை பூரண கொழுக்கட்டையோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.